மருத்துவ வரலாற்றின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்னென்ன சவால்கள் இருந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதிகளில் குறிப்பாக 1950கள் 1960கள் காலகட்டத்தில் தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் அடுத்தடுத்து பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு மருத்துவ உலகின் மிக முக்கியமான மைல்கல்லாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் ஒரு நபரினுடைய சிறுநீரகமோ கல்லீரலோ இதயமோ செயலிழந்துருச்சுன்னா அந்த நபர் உடனடியாக இறந்து போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது மருத்துவத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது. ஏன்னா உதாரணமாக இப்போ ஒரு நபரினுடைய சிறுநீரகம் செயலிழந்துருச்சு அப்படின்னா இப்போ அந்த நபர் உடனடியாக இறந்து போயிடுவாங்க. அந்த ஒரு நிலை இருந்த காலகட்டத்தில் இப்போ வேற ஒரு நபரினுடைய குறிப்பாக ஒரு இறந்த நபர் அல்லது கிட்னி தர்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபரினுடைய கிட்னியை எடுத்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆன நபருக்கு பொருத்தியாச்சுன்னா அந்த நபர் உயிர் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனாலேயே இது மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சியாகவே பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டால் கூட எல்லாருமே அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்கன் ரிஜெக்ஷன் அப்படின்றது. அதாவது ஆர்கன் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, பொதுவாகவே நம்மளுடைய உடலில் பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ அல்லது டாக்ஸின்ஸோ வந்தது அப்படின்னா அதை உடனடியாக ஃபாரின் ஆப்ஜெக்டாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணி உடனடியாக அதை எதிர்த்து போராடி அழிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் வேற ஒரு நபரினுடைய உடல் உறுப்பை எடுத்து இன்னொரு நபருக்கு பொருத்தும் போது அந்த உடல் உறுப்பை இந்த பாக்டீரியா, வைரஸ், டாக்ஸின்ஸ் மாதிரி ஃபாரின் ஆப்ஜெக்டா இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணி அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஆர்கன் ரிஜெக்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது பண்ணாலும் இந்த ஆர்கன் ரிஜெக்ஷன்னாலேயே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்ட நபர்கள் இறந்து போனாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்த மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லாம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், பரிசோதனைகளை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது தான் இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்ற முறை. அதாவது இப்போ ஒரு நபருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வேற ஒரு நபரினுடைய கிட்னியை எடுத்து இந்த ஒரு நபருக்கு பொருத்துனாங்கன்னா அப்போ அந்த நபரினுடைய இம்யூன் சிஸ்டம் தான் அந்த கிட்னியை ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அழிக்குது. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டத்தையே சப்ரஸ் பண்ணிட்டா, அடக்கிட்டா அப்படின்னு சொல்லி அதை அடக்கிறதுக்குண்டான சில மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல அந்த காலகட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் தான் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படி. அதாவது இந்த இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணி அதை அடக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்றது. அதை சில நபர்கள் கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக ஜோசப் மரி, அதுக்கப்புறமா தாமஸ் டார்சல், அதே மாதிரி கிறிஸ்டியன் பார்னட், இது போன்ற நபர்கள் அந்த மாதிரியான இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறதுல முக்கிய பங்காற்றினாங்க. இந்த இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் சில நபர்கள் இறந்து போனாங்க. அதாவது ஒரு நபர் கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டு அவருடைய கிட்னியை இழந்துட்டாருன்னா வேற ஒரு நபரினுடைய கிட்னியை எடுத்து அவருக்கு பொருத்திட்டு அவருக்கு இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸும் வழங்கி வந்தாங்க. இப்படி வழங்கி வந்தாலும் அந்த இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னால கூட நிறைய நபர்கள் இறந்து போனாங்க. அதில் மிக முக்கியமான சைடு எஃபெக்ட் என்னன்னா, இப்போ ஒரு நபருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கொடுத்து அவருடைய இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணியாச்சுன்னா அவருடைய இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிடும். ரொம்ப பலவீனமாக அவருடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கும். இதனாலேயே அவர் ரொம்ப சீக்கிரமாகவே பாக்டீரியானாலேயோ வைரஸ்னாலேயோ தொற்று பாதிப்பு எதிர்கொள்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த பாக்டீரியாஸ், வைரஸ், டாக்ஸின்ஸ் எல்லாம் வேகமாக இந்த இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களை தாக்கினது. அதனால அந்த நபர்கள் இறந்தும் போனாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நடந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இருந்த சவால்களாக இருந்தது. அப்போ இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்காகவும் நிறைய மருந்துகள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக அசதையோப்ரின், அதுக்கப்புறமா சைக்ளோஸ்போரின், அதுக்கப்புறம் டாக்ரலிமஸ் அப்படின்னு இது போன்ற இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ படிப்படியாக
இந்த இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் வந்து தடுக்கப்பட்டு இருக்குது. இருந்தாலும் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் கூட இந்த இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்துறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்படுறது, அதுக்கப்புறமா இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுறது, இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருந்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட இந்த இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா ஒரு நபர் அவரினுடைய உடல் உறுப்பை இழக்கிறார் அப்படின்னா அப்போ ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் அந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணால் அந்த உறுப்பு சரியாக அவருடைய உடல் ஏற்றுக்கணும்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து சப்ரஸ் பண்ண வேண்டிய நிலை இருக்குது. அப்போ இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணணும்னா இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க அதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து 3 நபர்கள். முதல் நபர் ஜோசப் மரி, இவர் தான் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை இந்த உலகத்திலே முதல் நபராக இருந்து பண்ணவர். அதுக்கப்புறம் தாமஸ் டார்சல், இவர் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ண முதல் நபர். அதுக்கப்புறம் கிறிஸ்டியான் பார்னட், இவர் வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் நபர். இந்த 3 நபர்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி, இவங்க இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, இந்த சாதனைகள்லாம் எப்படி படைச்சாங்க, எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே நான் 3 வீடியோவாக செப்பரேட்டாகவே இவங்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் நான் பேசியிருக்கிறேன். அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜோசப் மரி, தாமஸ் டார்சல், அதே மாதிரி கிறிஸ்டியான் பார்னாட் இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேங்க்யூ.